அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் 3rd யூனிட்டில் கான்டூர் இன்டகிரேஷனோட எவாலுவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பின்னாடி வர இந்த 7 கொஷின்ஸ் தான் இந்த காணொளியில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் ஓவர் சின்றது வந்து க்ளோஸ்டு கர்வ், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் சியாக இருந்துச்சுன்னா இது எப்படி எவாலுவேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ண தியரங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன தியரம் ரிசல்ட் தேவைப்படுதுன்றது நான் கொடுத்துருக்கேன். காஷியஸ் இன்டகிரல் தியரம். ஸோ காஷியஸ் இன்டகிரல் தியரம் என்னென்னா, நமக்கு இன்டகிரல் ஓவர் த சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் ஈக்குவல் டு 0. அதாவது நம்ம இந்த தியரத்தெல்லாம் யூஸ் பண்ணி இந்த கிவன் கான்டூர் இன்டகிரேஷனை எவாலுவேட் பண்ண போகிறோம். அப்போ இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் ஈக்குவல் டு 0, இந்த இன்டகிரல் வேல்யூ எப்போ 0 வரும்னா, இஃப் த இன்டகிரண்ட் இருக்கு இல்லையா, இந்த எஃப் ஆஃப் இசட் வந்து இஸ் அனாலிட்டிக் இன்சைட் ஆன் சி. அதாவது கொடுத்துருக்கிற அந்த ரீஜனில் அனாலிட்டிக் எவ்ரிவேராக இருந்துச்சுன்னா அந்த இன்டகிரல் ஓவர் த க்ளோஸ்டு கான்டூரோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலா. இது காஷியஸ் இன்டகிரல் தியரம், இது காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலா. இந்த காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலாவில் டினாமினேட்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு 0 பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சிங்குலர் பாயிண்ட். அந்த சிங்குலர் பாயிண்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்காது. ஓகே, நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், டினாமினேட்டர் இல்லை அப்படின்னா அது வந்து காஷியஸ் இன்டகிரல் தியரம் யூஸ் பண்ணுவோம். டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலா இல்லை இதனோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கிற காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலா பார்த்துடலாம். இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ டி இசட் ஈக்குவல் டு 2πi எஃப் ஆஃப் ஏ. இந்த இசட் மைனஸ் ஏன்ற இது ஈக்குவல் டு 0 பண்ணும்போது நமக்கு இசட் ஈக்குவல் டு ஏன்ற சிங்குலர் பாயிண்ட் கிடைக்கும். அந்த சிங்குலர் பாயிண்ட் லைஸ் இன்சைட் சியாக இருந்துச்சுன்னா தென் த இன்டகிரல் வேல்யூ இஸ் நத்திங் பட் 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. இந்த எஃப் ஆஃப் ஏ எங்கே கிடைக்குன்னா, இந்த நியூமரேட்டரில் இருக்கிறது எஃப் ஆஃப் இசட், அதில் இசட்டுக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணால் கிடைக்கிறது. ஓகே, அடுத்து காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ். ஆக்சுவலாக இது காஷியஸ் இன்டகிரல் ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன். இங்கே டினாமினேட்டரில் இசட் மைனஸ் ஏ அப்படின்ற ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருந்தது இல்லையா, இங்கேயும் சிங்குலர் பாயிண்ட். ஆனால் சிங்குலர் பாயிண்ட்டுக்கு வந்து டிகிரி 2, 3 அந்த மாதிரி இருக்கிறது. சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் பார்ப்போம், அதை அடுத்த யூனிட்டில் நம்ம விலாவரியாக பார்க்கலாம். ஸோ இங்கே இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டி இசட் அப்படி இருந்துச்சுன்னா இந்த சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் டிகிரி 2 இருக்கு இல்லையா, இது லைஸ் இன்சைட் சியாக இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2πi இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஏ. ஸோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் இசட்டை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் இசட்டுக்கு பதிலாக ஏ ரீப்ளேஸ் பண்ணுவோம். எப்போ இங்கேயும் இசட் ஈக்குவல் டு ஏ லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும். இதுவே இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ த ஹோல் கியூப் டி இசட், இந்த இசட் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது லைஸ் இன்சைட் சியாக இருக்குது, டிகிரி 3ஆக இருந்துச்சுன்னா இந்த இன்டகிரல் வேல்யூ என்ன வரும்னா 2πi, இங்கே டிகிரி 3ஆக இருக்கு இல்லையா, 1 ரெடியூஸ் பண்ணிட்டா 2 வரும். அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ, இதுவும் இசட் ஈக்குவல் டு ஏ லைஸ் இன்சைட் சி. ஸோ ஜென்ரலைஸ் ரிசல்ட்டாக நம்ம இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ த ஹோல் பவர் n+1. ஸோ இசட் ஈக்குவல் டு ஏன்றது வந்து ஒரு சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் டிகிரி n+1, n+1 ஆர்டரில் இருக்கும். இதில் 1 ரெடியூஸ் பண்ணும்போது nth ஆர்டர் டெரிவேட்டிவாக நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2πi பை n ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் nth டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ. இது எல்லா ஃபார்முலாலையும் இசட் ஈக்குவல் டு ஏ வந்து லைஸ் இன்சைட் சி. அப்போ சின்றது ஒரு க்ளோஸ்டு கான்டூர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு என்ன வரும், நம்ம வழக்கமாக XY ஆக்சிஸ் சொல்லும் போது XY பிளேன் சொல்லும் போது அது கார்ட்டீசியன் பிளேன் சொல்லுவோம். அதை நம்ம ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம எடுப்போம். இங்கே எடுக்கும்பொழுது எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் ரியல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா x + iy அப்படின்ற டைப்பில் இருந்துச்சுன்னா இது x, y அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ z ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்லி ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கிறது, அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் இருக்கிறது. ஓகே, இதுவே z ஈக்குவல் டு ஐன்னு சொல்லும்போது இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கிறது. இதுவே z ஈக்குவல் டு 2 + 3i போது ரியல் ப்ளஸ் இமேஜினரியாக இருக்கிறது. இதை பாயிண்ட்டாக நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் எப்படி பிளாட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். z ஈக்குவல் டு 1 போது ரியல் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்கிறது. ஸோ இது 0, அப்போ இந்த பாயிண்ட் தான் z ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ z ஈக்குவல் டு ஐ நமக்கு சொல்லும் பொழுது இமேஜினரி மட்டும் இருக்கிறது, அப்போது ஆன் த ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிறது. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ளஸ் ஐ. ஓகே, ஸோ -i இருந்தால் இங்கே வரும், +2i இருந்தால் இங்கே வரும், -2i இருந்தால் நெகட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸில் வர்றது. ஓகே, இதுவே z ஈக்குவல் டு -1 அப்படின்னா நெகட்டிவ்
ரியல் ஆக்சிஸில் இருக்கிறது. இப்போ 2 + 3iன்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்னா 2, 3 அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ 2ன்னு சொல்லும்போது இப்போ இங்கே 2, இங்கே 3ன்றது வந்து இமேஜினரி ஆக்சிஸில் இருக்கிற 3 + 3, ஸோ 3i இங்கே வர்றது. ஸோ அப்போ 2, 3ன்றது இதுதான் உங்களுக்கு 2 + 3i என்ற காம்ப்ளெக்ஸ் பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதே போல் எப்போல்லாம் நம்ம mod z = r அப்படின்னு நம்ம ஒரு கான்டூர் ஒரு சர்க்கிள் கொடுக்குறாங்களோ, இது சர்க்கிள் ஈக்குவேஷன் சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் ஆர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் mod z = 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த டயக்ராமை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னா சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 2. ரேடியஸ் 2ன்னு சொல்லும்போது சென்டர்லேருந்து அட் எ டிஸ்டன்ஸ் 2 ஃப்ரம் ஆரிஜின், பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ், நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ், பாசிட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ், நெகட்டிவ் இமேஜினரி ஆக்சிஸ், இது எல்லாமே அட் எ டிஸ்டன்ஸ் 2ல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு இருக்கிற சர்க்கிள் வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் z = +2, இது வந்து z = -2, இது z = 2i, இது z = -2i. ஓகே, இல்லை நம்ம பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னா இது வந்து நம்ம 2,0ன்னு சொல்லலாம், இதை -2,0ன்னு சொல்லலாம், இது வரும்போது 0,2. அப்போ 0,2 இஸ் நத்திங் பட் 2i என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இது வரும்பொழுது 0,-2. ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் -2i என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள். இப்போ நான் z இப்போ இது என்ன எடுத்திருக்கேன்னா திஸ் இஸ் ரெப்ரசென்ட் த சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 2ன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ z = 1 அப்படி நான் எடுக்கிறேன்னா அது எங்கே இருக்கும், எனக்கு இங்கே இருக்கும் z = 1. ஸோ டயக்ராம்லேருந்தே சொல்லிடலாம் இந்த z = 1ன்ற பாயிண்ட் லைஸ் இன்சைட் த சர்க்கிள் mod z = 2. சப்போஸ் நான் z = 3ன்ட்டு இந்த சேம் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா அந்த z = 3ன்ற பாயிண்ட் இங்கே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ நம்ம ஈஸியாக டயக்ராம் வச்சு வரை தரும் போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த பாயிண்ட் லைஸ் இன்சைட் இருக்குது அவுட் சைட் சி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 3 ஃபார்முலாஸ், அதாவது காஷி இன்டெக்ரல் தியரம், காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ், இது கவர் பண்ண மாதிரி தான் நான் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். Evaluate integral over c e power z dz where c is mod z = 1. ஸோ இது நமக்கு இந்த சர்க்கிள்ன்றது வந்து சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 1. எல்லா இதுக்கும் நமக்கு டயக்ராம் வரையணும் அவசியம் இல்லை. சிலதுக்கு டயக்ராம் வரைஞ்சால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இல்லைன்னா mod z வேல்யூ வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் ரெண்டுமே சொல்லுறேன். இப்போ இந்த இன்டெக்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரே இல்லை. ஸோ டினாமினேட்டரே இல்லைன்னா நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம்னா காஷிஸ் இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எவ்ரிவேர் அனாலிட்டிக்காக இருக்கணும் அந்த கிவன் ரீஜனில். ஸோ இந்த கொஷனில் f(z) இஸ் நத்திங் பட் e power z, டினாமினேட்டர் இல்லாதால நோ சிங்குலர் பாயிண்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், f(z) இஸ் அனாலிட்டிக் இன்சைட் அண்ட் ஆன் c. cன்றது வந்து mod z = 1ன்ற ஒரு யூனிட் சர்க்கிள். அப்போ பை காஷிஸ் இன்டெக்ரல் தியரம் இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்னது 0. இப்போ டேரெக்டாகவே நம்ம இன்டெக்ரல் ஓவர் c e power z dz = 0 நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். Evaluate integral over c dz divided by z plus 4. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் இருக்குது. cன்றது அந்த கர்வ் கான்டூர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இஸ் a circle mod z = 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 2. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் = 0னா நமக்கு என்ன தெரியும்னா சிங்குலர் பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த சிங்குலர் பாயிண்ட்டில் வந்து f(z)ன்ற ஃபங்க்ஷன் ஃபெயில்ஸ் டு பி அனாலிட்டிக். ஓகே, ஸோ சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து டினாமினேட்டர் = 0 பண்ணும்போது z + 4 = 0னா z = -1. இதுதான் நமக்கு சிங்குலர் பாயிண்ட். இப்போ இது லைஸ் இன்சைட் சி இருக்கா அவுட் சைட் சி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த கொஷனை டயக்ராம் வரையாமல் எப்படி போகிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ கிவன் சி வந்து mod z = 2, சிங்குலர் பாயிண்ட் வந்து z = -4. ஸோ இப்போ mod z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ mod z = இந்த z-க்கு பதிலாக -4 ரீப்ளேஸ் பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் -4னா +4 தான். ஸோ இந்த 4ன்றது வந்து greater than the radius of the given circle. அப்போ greater than இருந்தால் லைஸ் அவுட் சைட் சி. அப்போ லைஸ் அவுட் சைட் சி அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன். சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 2. ஓகே, ஸோ z = 4ன்றது உங்களுக்கு வெளியே இருக்கும். z = 4ன்றது வெளியே இருக்கும். லைஸ் அவுட் சைட் சி. அப்போ வித்தின் த ரீஜன் இன்சைட் அண்ட் ஆன் போது இந்த கர்வேச்சரில் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்குது இன்சைட் அண்ட் ஆன் சி. அப்போ இன்சைட் அண்ட் ஆன் சி அனாலிட்டிக்காக இருந்தால் நம்ம காஷிஸ் இன்டெக்ரல் தியரம் யூஸ் பண்ணும்போது அந்த இன்டெக்ரலோட வேல்யூ 0ன்னு வந்துடும். ஈவன் தோ சிங்குலர் பாயிண்ட் இருக்குது, ஆனால் சிங்குலர் பாயிண்ட் வந்து லைஸ் அவுட் சைட் த கிவன் சர்க்கிள் இருக்கிறதுனால இன்டெக்ரல் வேல்யூ = 0. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இது ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. இது பார்ட் பியில் கேட்டிருக்க கொஷின். யூஸிங் காஷிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா evaluate integral over c z dz divided by 9 - z² into z plus I where c is the circle mod z = 2.
ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சிங்குலர் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஈக்குவேட்டிங் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. ஸோ 9 - z ஸ்கொயர் இன்ட்டு z ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு 0. ஈச் ஃபேக்டர் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணும்போது z ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இதிலிருந்து வருது. இது z ஈக்குவல் டு -i. இதிலிருந்து நம்ம ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ z ஈக்குவல் டு √9 ப்ளஸ் ஆர் -3. ஸோ மொத்தம் 3 சிங்குலர் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. z ஈக்குவல் டு +3 -3 அண்ட் -i கிடச்சிருக்கு. இதெல்லாம் சிங்குலர் பாயிண்ட்ஸ். இப்போ டயக்ராம் வச்சு இதை நம்ம எப்படி இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து லைஸ் இன்சைட் சியா அவுட் சைட் சியா நம்ம பார்க்கலாம். கிவன் சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, mod z ஈக்குவல் டு 2. ஸோ mod z மட்டும் வந்துச்சுன்னா சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் 2. அப்போ இது 1னா இங்கே 2 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் இந்த z ஈக்குவல் டு 2ன்றது. இங்கே 2 இருக்குன்னா இங்கே -2 இருக்கும், இங்கே 2i இருக்கும், இங்கே -2i இருக்கும். இசட்டாக எழுதும்போது பாயிண்டாக எழுதும்போது நீங்கள் இங்கே 2,0, இங்கே -2,0, இங்கே 0,2, இது வந்து 0,-2 நம்ம எழுதுவோம். ரைட். ஸோ இது எழுதிட்டுமா? இப்போ நமக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்குது? z ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. ஸோ z ஈக்குவல் டு 2 வந்து ஆன் த சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆன் த சர்க்கிள் இருக்குது. அப்போ z ஈக்குவல் டு +3 எங்கே இருக்கும் பாருங்கள், இதுதான் z ஈக்குவல் டு +3. பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸில் இருக்கிறது. ஏன்னா 3ன்றது வந்து வெறும் ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஸோ z ஈக்குவல் டு -3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது z ஈக்குவல் டு 2னா இந்த பாயிண்ட் வந்து z ஈக்குவல் டு -2. ஓகே, ஸோ z ஈக்குவல் டு -3ன்றது லைஸ் அவுட் சைட் சியாக இருக்கும், அதாவது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸில் இருக்கிறது. z ஈக்குவல் டு -i. ஸோ ரேடியஸ் வந்து நமக்கு 2ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது 0னா இங்கே தான் -i இருக்கிறது. ஸோ z ஈக்குவல் டு -i. இப்போ நீங்கள் இந்த டயக்ராம்லேருந்தே சொல்லலாம், z ஈக்குவல் டு +3, z ஈக்குவல் டு -3 போத் லைஸ் அவுட் சைட் சி, z ஈக்குவல் டு -i மட்டும் தான் லைஸ் இன்சைட் சியாக இருக்குது. ஸோ டயக்ராம்லேருந்து நம்ம டைரெக்டாக எழுதலாம். இல்லை எனக்கு டயக்ராம் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் மாடுலஸ் வேல்யூ யூஸ் பண்ணியும் நம்ம இதை கண்டுபிடிக்கும். ஸோ எக்ஸாமில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ கிவன் சர்க்கிள் வந்து C is mod z equal to 2. So ஒரு சிங்குலர் பாயிண்டை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். when z equal to 3, mod z ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ modulus 3 which is 3. 3 வந்து greater than 2. இந்த given radius ஓட பெருசாக இருந்துச்சுன்னா அது lies outside C. z equal to -3 அதே தான். modulus of -3 is only the positive value. இந்த 3யும் greater than 2. So this is also lies outside C. z equal to -i. So modulus of -i. இங்கே -iன்னு வரும்பொழுது அதனோட மேக்னிடியூட் வந்து +1ன்னு வரும். உங்களுக்கு இது மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ z ஈக்குவல் டு x + iy இருந்துச்சுன்னா mod z ஈக்குவல் டு √ ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ஓகே, அப்போ z ஈக்குவல் டு நமக்கு i மட்டும் இருக்குது அப்படின்னா இதிலிருந்து mod z ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா √ ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் வரும்போது 1 தான் வரும், அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும். இதே ரியல் பார்ட் மட்டும் இருக்கிறதுனால அதே தான். ஸோ mod z ஈக்குவல் டு √2 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு வந்துடும். ஸோ ரியல் பார்ட் மட்டும் இருக்குது, இமேஜினரி பார்ட் இருக்குன்னா அது அந்த டேர்ம் மட்டும் எழுதினா போதும். ரியல் ப்ளஸ் இமேஜினரியாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மேக்னிடியூட், அதாவது இந்த மாடுலஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ z ஆஃப் -i வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்குது. ஸோ +1, இந்த 1ன்றது வந்து <2. அப்போ இந்த பாயிண்ட் மட்டும் தான் லைஸ் இன்சைட் சியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருந்து இன்சைட் சி இருந்தாலே காஷியஸ் இன்டகரல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா பாருங்கள், இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் பை அந்த சிங்குலர் பாயிண்ட் லைஸ் இன்சைட் சி இருக்கிறது மட்டும் தான் டினாமினேட்டரில் இருக்கும். இருந்துச்சுன்னா இந்த இன்டெக்ரல் வேல்யூ இஸ் நத்திங் பட் 2πi எஃப் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் z ஈக்குவல் டு -i மட்டும் தான் லைஸ் இன்சைட் சி இருக்குது. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஃபேக்டர், இதுக்கான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா z + i, அதை மட்டும் டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறத நியூமினேட்டர் கொண்டு போய் ரீரைட் பண்ணி எழுதுறோம். ஸோ கிவன் இன்டெக்ரல் i இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் ஓவர் சி z dz by 9 - z ஸ்கொயர் இன்ட்டு z + i. z + i ஃபேக்டர் மட்டும் டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டா இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம்னா z டிவைடட் பை 9 - z ஸ்கொயரை நியூமினேட்டர் கொண்டு போயிடும். இப்போ கான்ஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லுதுன்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் z பை z - a dz ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ வேர் z ஈக்குவல் டு a லைஸ் இன்சைட் சி. ஸோ இந்த ஃபார்முலாவையும் இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் கம்பேர் பண்ணால் இந்த நியூமினேட்டரில் இருக்கிறது தான் எஃப் ஆஃப் இசட். ஸோ எஃப் ஆஃப் இசட் இஸ் நத்திங் பட் z பை 9 - z ஸ்கொயர். ஸோ ஏன்றது என்ன வரும் அப்படின்னா z + i ஈக்குவல் டு 1னா z ஈக்குவல் டு -i. ஸோ ஏவோட வேல்யூ வந்து -i. ஸோ எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் -i, இசட்டுக்கு பதிலாக -i ரீப்ளேஸ் பண்ணுறோம். 9 - z ஸ்கொயர். அப்போ -i ஸ்கொயர் பண்ணும்போது +i ஸ்கொயர் வரும், பட் வெளியே இருக்கிற மைனஸ் வரும்.
ஓகே ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒன்னுன்னா மைனஸ் ஐ பை 10 நமக்கு வரும் ஓகே மைனஸ் ஐ பை 10 ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஐயோட வேல்யூ என்ன வரும்னா 2πi into f of minus i. So this is 2πi into f of minus i. f of minus i யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 2πi into minus i by 10. ஸோ மைனஸ் ஐ பை 10 இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது 2πi into minus i by 10. ஸோ i into i ஸ்கொயர். ஸோ நமக்கு வரும்போது மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் வரும்னா மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ +1. ஸோ பை பை 5. இந்த 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணிட்டு 5ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இந்த கிவன் கான்டூர் இன்டகிரேஷனோட வேல்யூ பை பை 5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், evaluate integral over c e power 2z divided by z minus 1 the whole power 4 dz where c is mod z equal to 3/2. ஸோ இது பார்த்தீங்கன்னா April 21 யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க as a 5 mark question. ஸோ டினாமினேட்டர் இருக்குது, கண்டிப்பாக சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. ஸோ z equal to 1 is a singular point. given circle என்ன கொடுத்துருக்காங்கன்னா mod z equal to 3/2. ஸோ 3/2னா அது 1.5. ஸோ சர்க்கிள் வரையும்போது சென்டர் at origin ரேடியஸ் வந்து 3/2. ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும்போது z equal to 3/2. இந்த பாயிண்ட் வந்து z equal to 0. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன சிங்குலர் பாயிண்ட் கிடச்சிருக்கு, z equal to 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இது 1.5னா z equal to 1 இங்கே தான் இருக்கும். ஸோ which is lies inside C. ஸோ டேரெக்டாக ஃப்ரம் த டயக்ராம் நம்ம என்ன பண்ணலாம், z equal to 1 lies inside C. அப்படி இல்லைன்னா இந்த mod z-ஓட வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன், நீங்கள் எக்ஸாமில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஸோ பை யூஸிங் Cauchy's integral formula ஃபார் டெரிவேட்டிவ். ஏன் இங்கே டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிங்குலர் பாயிண்ட்டோட டிகிரி பார்த்தீங்கன்னா 1 விட 2, 3 எது இருந்தாலும் ஹையர் டெரிவேட்டிவ்ஸ்க்கான ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே 4 இருக்குன்னா தேர்ட் டெரிவேட்டிவ் வர ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா இங்கே நான் எழுதுகிறேன். integral over c f of z divided by z minus a the whole power 4 dz. இந்த z equal to a லைஸ் இன்சைட் c-ஆ இருக்குது. சிங்குலர் பாயிண்டோட டிகிரி 4 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2πi divided by 4 minus 1 is 3. ஸோ 3 factorial into f third derivative of a. இங்கே z equal to a லைஸ் இன்சைட் c மறக்காமல் நம்ம எழுதணும். அப்போ தான் நம்ம இந்த ப்ராப்ளம் நம்ம போட முடியும். ஸோ given integral நம்ம i நேம் பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நியூமரேட்டரில் இருக்கிறது தான் f of z. ஓகே, f of z equal to e power 2z. அப்போ a equal to 1. இதில் நமக்கு தேர்ட் டெரிவேட்டிவ் வேணும். ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ f of z ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா e power 2z into 2ன்னு வரும். ஓகே, செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணும்போது அகெயின் e power 2z-ஓட டிஃப்ரென்சியேஷன் e power 2z into 2. ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 2 ஸ்கொயர் into e power 2z. அப்போ தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 cube into e power 2z வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ f triple dash of z is nothing but 8 into e power 2z. நமக்கு இங்கே a-ஓட வேல்யூ 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ f triple dash of 1ஓட வேல்யூ நம்ம z-க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 8 into e power 2 into 1 is 2. ஸோ e ஸ்கொயர். ஸோ given i நம்ம அந்த Cauchy's integral ஃபார்மில் யூஸ் பண்ணால் 2πi by 3i into f triple dash of 1. f triple dash of 1ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2வையும் 6ஐயும் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது டிவைடட் பை 3. ஸோ 8πi into e ஸ்கொயர் by 3. இதுதான் இந்த given contour integralோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், if c is a positively oriented circle mod z equal to 2, evaluate i equal to integral over c 5z minus 2 divided by z into z minus 1 dz. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கொஷனில் April 20ல் கேட்டிருக்காங்க as a 5 mark question. ஓகே, ஸோ அகைன் இங்கே டினாமினேட்டர் இருக்குது, அப்போ சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்ன வரும், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது z equal to 0 and z equal to 1 ரெண்டு சிங்குலர் பாயிண்ட் வருது. கிவன் சர்க்கிள் பாருங்கள் mod z equal to 2. இது வெறும் ரியல் பார்ட்டாக தானே இருக்குது. அப்போ 0 less than 2 1 less than 2 டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். z equal to 0 and 1 both lies inside c. இல்லை நீங்கள் டயக்ராம் வரைகிறதுனாலும் வரையலாம். ஸோ ரேடியஸ் 2ன்னு சொல்லும்போது z equal to 2, இது z equal to 0. ஸோ z equal to 1. ஸோ ரெண்டு சிங்குலர் பாயிண்ட்டு லைஸ் இன்சைட் சியாக இருக்குது. பட் நம்ம லைஸ் இன்சைட் சி வரும்போது Cauchy's integral ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா டினாமினேட்டரில் ஒன்லி 1 ஃபேக்டர் தான் இருக்கும். ஆனால் இங்கே 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 2 ஃபேக்டரும் லைஸ் இன்சைட் சியாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 ஃபேக்டர் இருந்தது, ஆனால் 1 தான் லைஸ் இன்சைட் சியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், 1 நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம். ரெண்டுமே லைஸ் இன்சைட் சியாக இருக்கும்போது ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ நியூமரேட்டர் விட்டுட்டு
டினாமினேட்டர் மட்டும் எடுத்து ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ நியூமரேட்டருக்கு பதிலாக 1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 1 டிவைடட் பை இசட் இன்ட்டு இசட் மைனஸ் 1. ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. போத் ஆர் லீனியர் ஃபேக்டர்ஸ். லீனியர் மீன்ஸ் இசடோட டிகிரி 1ஆக இருக்கிறது. ஸோ a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ப்ளஸ் b பை செகண்ட் ஃபேக்டர். நம்மளோட எய்ம் இந்த a bன்ற கான்ஸ்டன்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ரைட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்திங்கன்னா z இன்ட்டு இசட் மைனஸ் 1. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது a இன்ட்டு இசட் மைனஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு இசட். ரெண்டும் சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ஈக்குவல் டு a இன்ட்டு இசட் மைனஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு இசட். ஸோ இசட்டுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது இது 0 ஆகிடும். ஸோ வி கேன் ஃபைண்ட் த b வேல்யூ. இசட்டுக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணும்போது b கேன்சல் ஆகிட்டு ஏயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே. So b equal to 1 and a equal to minus 1. So 1 by z into z minus 1 நம்ம எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக எழுதலாம்னா a ஓட வேல்யூ minus 1. ஸோ minus 1 by a plus b ஓட வேல்யூ 1 by z minus 1. இப்போ given integral என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. integral over c 5z minus 2 divided by z into z minus 1 dz. Both the singular points or lies inside c. இதை ரெண்டா ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு இன்டர்வலாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ நியூமரேட்டர் ரெண்டுத்துலையும் வரும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது மைனஸ் ஆஃப் 5z minus 2 by z வரும். இங்கே வரும்போது 5z minus 2 divided by z minus 1 வரும். ஸோ மைனஸ் டேர்மை காமனாக வெளியே எடுத்துட்டு integral over c 5z minus 1 divided by z into dz plus integral over c 5z minus 2 divided by z minus 1 dz. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருக்கிறது டிகிரி 1ஆக இருக்கிறது. ஸோ அப்போ இதனோட ஆன்சர் என்ன வரும்னா 2 pi I into f of a வேர் த சிங்குலர் பாயிண்ட் z equal to a lies inside c. ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு இன்டர்வல்லும் f of z வந்து 5z minus 2 தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏவோட வேல்யூ 0, செகண்ட் ஒன்ல ஏவோட வேல்யூ வந்து ப்ளஸ் 1. ஓகே. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ I equal to நம்ம என்ன எழுதலாம்னா minus 2 pi I into f of 0 plus 2 pi I into f of 1. ஸோ f of 0 f of zன்றது நியூமரேட்டில் இருக்கிறது. ஸோ 5z minus 2 zக்கு பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா f of 0 is minus 2 ப்ளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது 3 வருது. ஸோ அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ f of 0க்கு பதிலாக minus 2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். f of 1க்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 2s are 4 pi I ப்ளஸ் 2 3s are 6 pi I. ஸோ ரெண்டுமே சேம் டேர்ம் அடிஷனில் இருக்குது. ஆட் பண்ணி சேம் சைன் போட போகிறோம். ஸோ pi equal to 10 pi I. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி 10 மார்க்கில் செகண்ட் பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அண்ட் எவாலுவேட் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா அதனோட டெரிவேட்டிவ்ஸோட ப்ரூஃப் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க. ஸோ டினாமினேட்டர் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிங்குலர் பாயிண்ட் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணும்போது z ஈக்குவல் டு pi I by 4. இங்கே அதனோட டிகிரி வந்து 4ஆக இருக்கிறதுனால நம்ம காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண போகிறோம். எப்போனா அந்த சிங்குலர் பாயிண்ட் லைஸ் இன்சைட் சியாக இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே. கிவன் சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. mod z ஈக்குவல் டு 1. இதனோட ரேடியஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. சிங்குலர் பாயிண்ட் வந்து pi I by 4. ஸோ இதனோட மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா மாடுலஸ் ஆஃப் pi I by 4. ஸோ இமேஜினரி பார்ட் இருக்குது. இதனோட மாடுலஸ் வேல்யூ pi by 4. ஆக்சுவலாக பையோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா 3.14. ஸோ 3ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ pi by 4 வரும்போது நமக்கு என்னன்னா 0.79. இது லெஸ் தென் 1ஆக இருக்கிறதுனால இந்த சிங்குலர் பாயிண்ட் வந்து லைஸ் இன்சைட் சி. இதுக்கு நம்ம டயக்ராம் வருதுன்னா pi by 4 எங்கே இருக்குன்னு நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால் பையோட வேல்யூ கொடுத்துட்டு pi by 4 என்னன்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ z ஈக்குவல் டு pi I by 4 லைஸ் இன்சைட் சி. அப்போது இந்த சிங்குலர் பாயிண்ட் லைஸ் இன்சைட் சி இதனோட டிகிரி 4ஆக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ண போகிறோம். டிகிரி 4 இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 pi I by 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு f தேர்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஏன்னு வரப்போகுது. ஓகே. ஸோ அந்த ஃபார்முலா எழுதியிருக்கு. z ஈக்குவல் டு a லைஸ் இன்சைட் சி. கிவன் இன்டெக்ரல் எழுதியிருக்கேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். f of z இஸ் நத்திங் பட் sin 2z நியூமரேட்டில் இருக்கிறது. a இஸ் நத்திங் பட் pi I by 4. இல்லைனா டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்குதோ அந்த z வேல்யூ தான் a. ஸோ இப்போ நமக்கு தேர்ட் டெரிவேட்டிவ் வேணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ். இங்கே 2z இருக்குது. ஸோ 2 இன்ட்டு காஸ் 2z. அடுத்தது செகண்ட் டைம் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். இங்கே ஆங்கிள் 2 இருக்கிறதுனால இன்ட்டு 1 more 2 வரும். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் சைன் 2z. ஆக்சுவலாக இதை மல்டிபிள் எழுதணும். டேரெக்டாகவே நீங்கள் minus 4 இன்ட்டு சைன் 2z எழுதலாம். தேர்ட் டைம் ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அகைன் சைன் ஃபங்க்ஷன் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ப்ளஸ் காஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே வரும் இன்ட்டு 1 more 2. ஸோ minus 8 இன்ட்டு காஸ் 2z. ஓகே. இப்போ ஏவோட வேல்யூ வந்து pi I by 4. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் pi I by 4 zக்கு பதிலாக pi I by 4 ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் இருக்கிற இந்த 2வையும் இந்த 4ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம்.
ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் -8 × cos of π/2i. ஸோ நமக்கு cos π/2னா வெறும் காஸ்ன்னு வரும்போது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே ரியல் பார்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம வேல்யூ எழுதலாம். பட் இங்கே என்ன இருக்குது, உங்களுக்கு இமேஜினரி டேர்ம் இருக்குது. ஸோ ஆங்கிளில் ஐன்ற அந்த இமேஜினரி கோஎஃபிஷியன்ட் வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், யூஸிங் த ரிலேஷன் பிட்வீன் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த இமேஜினரி யூனிட்டை வெளியே கொண்டு வர பார்ப்போம். ஸோ அந்த ரிலேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். sin of i theta. இங்கே sin சொல்லும்போது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் sin, ஆங்கிளில் ஐ இருக்கிறதுனால இது என்னவா மாறும், ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் சைனாக மாறும். ஸோ sin h theta into i வெளியே எழுதணும் ஐயே. அதுவே cos of i theta இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஹைப்பர்பாலிக்காக கன்வெர்ட் ஆகும்போது ஐ போயிடும், ஐ இருக்காது, பட் வெறும் cos h thetaன்னு வரும். அதே போல் tan i theta இருக்கும்போது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஹைப்பர்பாலிக்காக கன்வெர்ட் ஆகும்போது i into tan h theta. அதாவது சைனுக்கும் டேனுக்கும் ஆங்கிளில் ஐ இருந்தால் வெளியே ஐ வரும், பட் காஸ்க்கு வரும்பொழுது ஐ போயிட்டு வெறும் cos h theta மட்டும் தான் வரும். இதே போல் சீக்கனுக்கு வரும்பொழுதும் ஐ போயிடும், ரிமைனிங் இருக்கிற 4க்கும் ஐ ப்ராடக்ட்டில் வரும் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஹைப்பர்பாலிக்காக கன்வெர்ட் பண்ணும்போது. ஓகே, இது cos i theta ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், cos h theta. ஸோ cos h π/2 வெளியே இருக்க -8 அப்படியே இருக்கும். ஸோ இப்போ பை காஷியஸ் இன்டர்வல் ஃபார்முலா ஐக்கு வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா ஐயோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா அங்கே டிகிரி 4 இருக்கிறதுனால தேர்ட் டெரிவேட்டிவ் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் 2πi/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு f triple dash of πi/4. 2πi divided by 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 is nothing but 6. இதனோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். -8 × cos h π/2. இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2ம் 3யும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் 6யும் 2யும் கேன்சல் பண்ணும்பொழுது 2ஆல் கேன்சல் பண்ணால் 3 கிடச்சிடும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8πi/3 × cos h π/2. இதுதான் இந்த கிவன் இன்டெக்ரலோட வேல்யூ, கிவன் கான்டூர் இன்டெக்ரேஷனோட வேல்யூ. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற கடைசி ப்ராப்ளம், evaluate integral over c z dz divided by z square minus 1 where c is the circle mod z equal to 2. இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, ரெண்டுமே லைஸ் இன்சைட் சி. இங்கே z = 2 வருது, இங்கே +or-1 வருது, ரெண்டுமே லைஸ் இன்சைட் சி. அப்போ ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணணும். நியூமரேட்டரை விட்டுட்டு 1/denominator மட்டும் எடுங்க. இது முதல்ல லீனியர் ஃபேக்டராக ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். a/b எடுங்க. a/bயோட வேல்யூ கண்டுபிடிங்க. எனக்கு ஆஃபும் -ஆஃப் வருது. ஸோ இந்த 1/z² - 1 எழுதும்போது ஏக்கு பதிலாக -ஆஃப் ரீப்ளேஸ் பண்ணுறோம், பிக்கு பதிலாக +ஆஃப் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த கான்ஸ்டண்ட்டை முன்னாடி ப்ராடக்டாக வச்சு எழுதிக்கிறேன், எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ -ஆஃப் × 1/z + 1 +ஆஃப் × 1/z - 1. இந்த கிவன் இன்டெக்ரலில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் z இருக்குது. ஸோ z/z² - 1 என்ன வரும் அப்படின்னா -ஆஃப் × z/z + 1 +ஆஃப் × z/z - 1. ஸோ டினாமினேட்டரில் ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதாவது ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருக்குது, அது லைஸ் இன்சைட் சியாக இருக்குது. அப்போ காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ கிவன் இன்டெக்ரல் வந்து 2 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் அப் ஆகுது. மறக்காமல் இந்த -ஆஃப் +ஆஃப் இருக்கும், அதையும் நீங்கள் எழுதலாம். ஸோ அப்போ எழுதும்போது 2πi × f ஆஃப் இங்கே இருக்கிற ஏவோட வேல்யூ வந்து +1னா -1 வரும். ஓகே, இங்கே வரும்போது +1 வருது. ரெண்டு இடத்துலையுமே f ஆஃப் z வந்து நமக்கு என்னென்னா z தான். ஸோ இசட்டுக்கு பதிலாக -1 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா the answer is -1, +1 ரீப்ளேஸ் பண்ணும்போது 1, அது இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ -πi × f ஆஃப் -1ஓட வேல்யூ -1 +πi × f ஆஃப் 1, அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ when z = 1ன்னு வரும்போது வேல்யூ இஸ் 1. மைனஸ் இது மைனஸ் +πi ரெண்டுமே சேம் வேல்யூ, ஆட் பண்ணும்போது 2πi. ஸோ அதுதான். ஸோ இந்த வீடியோவில் வந்து காஷியஸ் இன்டெக்ரல் தியரம், காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, காஷியஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் ஹையர் டெரிவேட்டிவ்ஸ் இதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொஷின்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.